தமிழக மக்களே வணக்கம். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்திலேருந்து தொடர்ந்து படிச்சுட்டு சொல்லிட்டு வர்றேன். இந்த நாளிலே மத்தேயு 5 அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று இங்கே விளக்கம் கொடுக்குறார். பாக்கியவான்கள் என்ற முறையில் இந்த 11ஆம் வசனத்தோட நிறைவாகுது. இந்த கடைசியில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, என் நிமித்தம், அதாவது என்னை மனதில் வைத்து உங்களை துன்பப்படுத்தினா, நீங்கள் கிறிஸ்தவனாக இருப்பதினாலே பாடுபட்டா, தெய்வ பக்தியாக நடக்க நீங்கள் மனதாக இருந்தால், அது நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகள் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால்னு இருக்கு. அதனால் நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சாலும் இந்த வசனம் பொருந்தும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அநியாய அக்கிரமங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு இது பொருந்தாது. கிறிஸ்தவர்கள் அநேகர் அநியாயங்கள், அக்கிரமங்கள், ஊழல்கள், உலக பிரகாரமான மக்களை விட கேவலமாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது பொருந்தாது. ஏசுதாசன் பேர் வச்சா அவன் இயேசுவினுடைய தாசன் ஆயிடுவான். இப்போ ஏசுதாசன் சொல்லி ஒரு பாடகர் ஐயப்ப பக்தர பாடல்களையும் முருகன் பாடல்களையும் எல்லா மத பாடல்களையும் பாடி சினிமாக்காரனாக எல்லாரையும் பிரியப்படுத்துகிற மாதிரி இருக்கிறாரு. அவர் ஒரு இயேசுதாசன் பேர் தான். அதே மாதிரி அந்தோணிதாசன் சொல்லி ஒருவரும், இப்படி அந்தோணின்னு ஒருவரும் சினிமா நடிகர்களாக நடிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, தெம்மாங்கு பாடுறாங்க, கானா பாட்டு பாடுறாங்க, சினிமா நடிகர்களாக இருக்காங்க. இந்த எல்லாரும் ஈஸ்வரியோட சினிமா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பாரம்பரியத்தில் வந்த அம்மா தான் லூர்து மேரின்னு அந்த அம்மாவுடைய பேர். அதான் LRன்னு சொல்கிறது. அந்த லூர்து மேரி அவங்க பாரம்பரியம். அது பயங்கரமாக மாரியம்மா, காளியம்மா பாடல் பாடி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால, பேர் வைக்கிறதுனால, பாரம்பரியத்தில் பிறந்ததுனால அவங்க பாக்கியவான்களாகவோ பரலோக ராஜ்யம் அடையிறவர்களாகவோ நம்ம எண்ணிவிட முடியாது. கிறிஸ்தவ அல்லாதவர்கள் கூட இயேசுவினுடைய சத்தியத்துக்காக பாடுபடுகிறவர்கள் உண்டு, துன்பப்படுகிறவர்கள் உண்டு. இப்போ சாது சுந்தர் சிங்கை நம்ம எடுத்துக்கொண்டால் எவ்வளவோ பாடுகள், கஷ்டங்கள். அவர் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து இயேசுவை அறிந்து எவ்வளோ பாடுகள் பட்டார், எவ்வளோ கஷ்டப்பட்டார். அதே மாதிரி வேதநாயக சாஸ்திரியார் ஐயா பாரம்பரியத்திலிருந்து எவ்வளவோ பாடல்கள் பாடி ஆண்டவர் நிமித்தம் அவர் புறக்கணிக்கப்பட்டு வேலையை இழந்த போதிலும் கூட கர்த்தரை விடாதபடி அவர் கெட்டியாக இருந்த அந்த சரித்திரங்களையும், அதே போல் எத்தனையோ கோடாகோடி மக்கள் தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தும் கூட பற்பல பாடுகள், கஷ்டங்கள் பட்டு வேதனைகள் அடைந்து இயேசுவுக்காக துன்பப்பட்டு ஜெயிலுக்கு போய் துன்பப்படுத்தி இரத்த சாட்சியாக மறித்த அநேக பரிசுத்தவான்கள், தியாகிகள் உண்டு இல்லையா? அவங்களுக்கு தான் இந்த வசனம் பொருந்தும். அதனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறானோ இல்லையோ, எந்த மதமானாலும் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தை பொருத்தமான வார்த்தை. என் நிமித்தம் இயேசுவுக்காக துன்பப்படுகிறவர்கள், இயேசுவுக்காக வையப்படுகிறவர்கள், இயேசுவுக்காக பொய்யாக குற்றச்சாட்டப்படுகிறவர்கள் ஆண்டவர் பாக்கியவான்கள்னு சொல்கிறார்.
ஏன் அப்படின்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. தீர்க்கதரிசிகள்னா தேவனுக்காக இருக்கக்கூடியவங்க, தேவனுடைய வார்த்தைகளை கரெக்டாக சொல்லக்கூடியவங்க தான் தீர்க்கதரிசிகள். அந்த தீர்க்கதரிசிகளை கூட, உண்மையான தீர்க்கதரிசிகளை கூட கொலை செஞ்சுருக்காங்க, கல்லெறிஞ்சிருக்காங்க, தீமையான மொழிகளை சொல்லியிருக்கிறாங்க, பொய்யாய் அவங்க மேலே குற்றச்சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி நிறையா காரியம் இருக்கு இல்லையா. யோவான் ஸ்நானகன் பிறருடைய மனைவி வைத்திருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லி ஏரோது ராஜாவை சொன்னதுனால அவளை சிறையில் அடைக்கப்பட்டு சிறைச்சேதம் பண்ணி அநியாயமாக கொன்னாங்க. அது மாதிரி நிறைய தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் எரேமியா தீர்க்கதரிசியை அடிச்சிருக்காங்க, ஜெயிலில் போட்டிருக்காங்க. அதே போல் ஓசியா தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி, பல தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தி பாடுபட்டு, தானியேல் தீர்க்கதரிசி எல்லாம் சிங்கக்கவியில் போட்டு சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் கூட கர்த்தருக்காக அவங்க எவ்வளவோ பாடுகள் பட்டிருக்காங்க, துன்பப்பட்டிருக்காங்க தேவனுக்காக. அது மாதிரி நீங்கள் நினச்சி சந்தோஷப்படுங்க. தப்பு செய்து ஒரு குற்றம் செய்து ஒரு அடிக்கப்பட்டால், தப்பு செய்து பிடிக்கப்பட்டால், குற்றம் செய்து ஜெயிலுக்கு போனால் அது ஒரு மேன்மை கிடையாது. குற்றத்துக்கு வர்ற பலன் தான் அது. ஒரு குற்றமே செய்யாமல், ஒரு பாடுவே செய்யாமல், ஒரு தப்பும் இல்லாத அளவில் நீங்கள் வையப்பட்டீங்கன்னா, குற்றப்படுத்தப்பட்டீங்கன்னா, பொய் சாட்சியாக உங்கள் பேர் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள்னு சொல்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட செய்யாத குற்றங்களுக்காக நிறையா முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். இயேசுவுக்காக, மெய்யான ஜோதி என்று அவரை சொன்னதுக்காக சிறையில் நான் அடைக்கப்பட்டிருக்கேன், கைது செய்யப்பட்டிருக்கேன். செய்யாத குற்றங்களுக்காக பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். நீதி நிமித்தம், உண்மை நிமித்தம், இன்னும் சொல்லப்போனால் இயேசுவுக்காக துன்பப்படுத்தப்பட்டிருக்கேன், வையப்பட்டிருக்கிறேன். பொய்யாய் என் மேலே புனைக்கப்பட்டு பொய்யாய் அவதூறுகள் பரப்பப்பட்டது. எவ்வளவோ பாடுகள் கஷ்டங்கள் பட்டாலும் கூட என் மனச்சாட்சியில் நான் எந்த தீங்கு செய்யாதனால, யாருக்கும் எந்த துரோகம் பண்ணாதனால, எந்த குற்றமும் என்னிடத்தில் இல்லாதனால சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தேன். பரலோகத்திலே அந்த பலன் மிகுதி என்று சொன்னது போல் இந்த பூலோகத்திலேயும் என்னுடைய ஊழியர்களையும் கடவுள் ஆசீர்வதித்து அநேக தேவ பிள்ளைகளுக்கு சாட்சியாக முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் எனக்கு தந்திருக்கு. இதை கேட்குற தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, பொதுமக்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு அநியாயமாக நீங்கள் துன்பப்படுத்திங்கன்னா, பொய்யாய் குற்றச்சாட்டப்படுவீர்களானால் சங்கடப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. இயேசுவோடு உங்களை கடவுள் இணைக்கிறார். இயேசு எந்த பாவம் செய்யலை, எந்த குற்றமும் செய்யலை. நன்மையை தவிர தீமை அவர் செய்யாதவர். அவர் அடிக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், கொல்லப்பட்டார். அநியாயமாக அவரை இந்த நாடு செய்யலையா, மக்கள் செய்யலையா? ஆனாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உலக இரட்சகர் என்பதை நிரூபித்தார். இன்றும் இயேசு ஜீவிக்கிறார். திரும்பவும் இயேசு இந்த உலகத்துக்கு 2ஆம் முறை வரப்போகிறார். இப்பேற்பட்ட இயேசுவின் நிமித்தம் நம்ம பாடுபடும் போது, துன்பப்படும் போது, வையப்படும் போது பாக்கியவான்கள் என்று நம்மை அழைக்கிறார். சந்தோஷப்படுங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும்னு சொல்கிறாரு. முன்னிருந்த எல்லா ஊழியர்களும், நல்ல ஊழியர்கள்லாம் அப்படித்தான் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்கிறாரு. அதனால் சந்தோஷப்படுவோம், சமாதானம் அடைவோம். பொய் குற்றச்சாட்டுக்கு பயப்படாமல், தவறான முடிவு நம்ம எடுக்காமல் பொறுமையாக சகிப்போம். இயேசுவின் நிமித்தம் எத்தனை கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் இயேசுவை மறுதலியாதபடி உறுதியாக அவரை பற்றி கொள்வோம். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.